ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பம். அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் செவ்வாழைப்பழம் தான் டேஸ்ட்டு. நான் ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். சுகர் 75 கிராம் எடுத்திருக்கேன். மைதா 150 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் ரவையை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சி இதை ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றினோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே ஒட்டுதேன்னு சொல்லி நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மிதமான தீயிலேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றுனது ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா எம்பி அதுவாகவே மேலே வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டு விடணும். திருப்பி போட்டுட்டு அதை ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் மிதமான தீயிலேயே வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான அப்பம் ரெடி. நல்ல சாஃப்டாக ஸ்வீட்டாக வீட்டிலையே அப்பம் செஞ்சிடலாம். இவ்வளோதாங்க அப்பம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.